கலர் போட்டோவை பார்த்து கற்ப எடுத்துக்காத கண்ணு. நீ எப்படி இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு கேளு. மரியாதையா போயிடு. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாம போற பழக்கமே எனக்கு கிடையாது. அஞ்சாத சிங்க இந்த சிவாவுக்கும் ஆடல் அழகி அஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த அற்புத கல்யாணத்துக்கு பஞ்சாங்கத்திலேயே இல்லாத ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன். புரியல? நீ அனுப்பிச்சு அந்த பஞ்சப்ப அவனை சாகடிக்க நாள் குறிச்சிட்டேன். அந்த நல்ல நாள் தான் நம்ம திருமண நாள். அத சொல்லத்தான் நேர்ல வந்தேன். போட்டோ தானே, பத்திரமா வச்சுக்க. வரேன். நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானே வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், சக்கரா இருக்கீங்களா? பாத்துருவோம். இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, சரி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி அஞ்சு கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த அஞ்சு? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ அஞ்சு சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்கன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலுமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யார்? அஞ்சு கெடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பாவை அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். என்னம்மா அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சே அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற? என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கிய சக்தி வேலை தீர்த்து கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா கொலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பையன் அப்படி வீதியில பெனாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான். கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலையை விடு, கடவுளை வேண்டு, சக்தி வேலை நினை, தீர்ந்து போகும் இந்த வேனை.
போடா மடைய. அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல, இங்க வந்து உட்கார்றான். தவிடு, எங்க போயிட்டு வர்ற? அப்படிடா. ஏன்டா கோச்சுக்கிற? பேர சொல்லிட்டனா? சரி விடு, டீ விடு. எங்கடா போயிட்டு வர்ற? வெளியதான். வெளியே தெரியுது. எங்க? அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணியா? ஏன் போகக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? தங்கமா போலாம். அண்ணி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. பரதநாட்டியமா குச்சிப்புடியா? பல்லாங்குழி. கோச்சுக்காதரா தம்பி. அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன? எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல. உயிர் வேணாம், பாதி சொத்து கொடுத்தா போதும், அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல. அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க. அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட. உங்களே ஆட வைக்க. அட கூறுகட்ட மூதேவி, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய, உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா? அத நான் சமாளிச்சுக்கிறேன். பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு. போட்டா நாம எங்களுக்கா? உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க. அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து, ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10. 5 ரூபாய் சில்லறை இருக்குமா சார்? பஸ்ல கேட்டா கொடுப்பாங்கல்ல. சில்லறை வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த ஏய் சக்தி, இங்கே நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேனுக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம். உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் இந்த தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பிடிக்க தெரியும். இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பிய, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அதை செய்யறவனே அந்த சிவா தான். அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ஒரு விஷமுள்ள பாம்பை உன்கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். பார்த்து பார்க்கணுமா? நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாம்பிள் திறந்து காட்டுட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஐயா வேற ஒருத்தரோட பேசிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு. நல்ல விலை போட்டு தருவாரு. டேராஜ், அஞ்சனா உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்தா? பாஸ் சொல்றா. இல்ல பாஸ், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த சக்திவேல் எங்க இருந்தாலும் தீர்த்து கட்டிடுறேன். நான் என்ன மடையனா? அவனை தீத்து கட்ட ஏற்கனவே ஆளுகளை அனுப்பிச்சிட்டேன். நீ உண்மையானவன் நிரூபிக்க ஒரே வழி நீ முந்திக்கிறதான். பா. தேங்க்யூ பாஸ். இவன் சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துட்டு போறான். வாங்க மிஸ்டர் சக்திவேல். எனக்கு எந்த சிரமம் கொடுக்காம நீங்களாவே வந்துட்டீங்க. எப்படியும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா எப்படி சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் பாம்பு அதோட புத்துலையே சந்திக்க வந்திருக்கேன். பாம்போட விளையாடி பழக்கப்பட்ட எனக்கு உங்கூட விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். யாரு வர்றா பாரு. அடியாத்தி, வெள்ளக்கார தோற மாதிரி இல்ல வேற. அப்பா, அத்தே, என்னடா திடீர்னு? நீ தானே சொன்ன பணம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம்னு. அதான் வந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த பய சரியான சமயத்துல காலவாரி விட்டுருவான். சொன்னா கேட்டியா நீ? எனக்கு என்னமோ அவன் நம்ம ஏமாத்திட்டுதான் தோணல. எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போமே. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்கும் எனக்கு. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அண்ணன் இவனுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டான் போல இருக்கு. நம்ம இங்க இருந்தோம்னா இவனுங்க நமக்கு அல்வா கொடுத்துருவானுங்க. நம்ம இங்க இருந்து காட்டிக்கிறதே சரி. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா வந்துடுவான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறதான் இது வரைக்கும் பார்த்தனே. எங்கடா போற?
பார்க்க போறேன். ஐயோ! அவனை பிடிச்சு உள்ள வை. சுப்பு! சித்து. சுப்பு, விட்டுறானே. இந்தாப்பா, நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பழைய முதலாளியோட மக பேர்ல பாசம் இருந்தா அந்த சக்திவேலுக்கு என்ன வேலை காட்டுறேன்னு விலகி இருந்து வேடிக்கை பார். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அப்பா சித்தப்பா, அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா? விசாரிக்கத்தான் காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயித்துல ஒரு அம்பாசிடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன்னா சீக்கிரமா சொல்லுங்களேன். டாக்ஸி மெதுவா தானமா போச்சு. திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான். டாக்ஸியும் சைக்கிளும் ஓ சித்தப்பா, அவர் எப்படி இருக்காரு? சைக்கிள்காரன் தானே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. சும்மா ஆங்காங்கே லேசா காயம். உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க இறங்கி போக வேண்டியது தானே? எங்க இறங்க விட்டானுவ? சப்ஜாடா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டானுவ. அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா? நேரா கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னா ஊர்வம்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே போய் பாத்துக்கிறேன். ச்சே! இது நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம். ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதில்லை. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நீங்க இருக்கிறதே அவமானம் தான். என்ன இருந்தாலும் உன்னையே நம்பி இருந்த பொண்ணை நீ அம்போன்னு விட்டுட்டு வந்தது தப்பு. அவ வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்ட. உன்னை கூட்டு போனவன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு செஞ்சான்னு நீயே சொல்ற. பணம் தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவன் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு தர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா தம்பி, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பொண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, தம்பியை காணோம். என்னது தம்பியா? நீ பார்க்கவே இல்லையா? ஏண்டா நீ போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கியோ என்னவா இருக்கியோன்னு நான் தாண்டா அவனை அனுப்பிச்சு வச்சேன். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அவனையே அங்க அனுப்புறீங்க? ஐயோ மாமா, அம்மா மாமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ புள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் தம்பியோட வரேன். அங்கிள், அஞ்சு, நீங்க இங்க? எப்படி வந்தேன்னு கேக்குறியாமா? சிவாவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண உடனே அவனால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்ச உங்க அப்பா ஊர்ல இருந்த என்ன தனக்கு துணையா இருக்கும்படியா புறப்பட்டு வர சொன்னாரு. நானும் புறப்பட்டு வந்தேன். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ உங்க அப்பாவை இழந்துட்ட. ஆனா நான் என்ன வாழ வச்ச ஒரு நல்ல நண்பனையே இழந்துட்டேன். உங்க அப்பாவோட கொலைக்கு காரணமாயிருந்த அந்த சிவாவை பழி வாங்க ட்ரை பண்ணேன். அதனால என் குடும்பத்தையே நான் இழக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஏன் அங்கிள் என்ன அப்பவே சந்திக்கல? சந்திச்சிருப்பேன். ஆனா சிவா உன் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பகிரங்கமா காட்டிக்காம இருந்தேன். அப்ப அந்த சக்திவேல் அவன் ஏன் ஆளுதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முழு சொத்தும் கிடைக்கும்னு உங்க அப்பாவோட உயில் சொல்ல, தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிவா சொல்ல, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடிச்ச பதில் அந்த பையன் சக்திவேல். அங்கிள், இப்ப அவர் எங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டான். பட் எங்கேயோ போயிட்டான். எங்க போனா ஏன் போனான்னு தான் தெரியல. அது எப்படி தெரியும்? நீங்க தான் பணம் பணம்னு பேய அலையறீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனோட மனசு எப்படி தெரியும்? சக்தி. ஆமா அஞ்சு, அந்த சிவா உனக்கு கொடுத்த தொல்லைய கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு கம்பீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனா அதை பயன்படுத்தி இந்த பெரிய மனுஷங்க உன் சொத்தை அடைய திட்டம் போட்டது கேவலம் கோழைத்தனம். இவங்க அகராதியில அதுக்கு பேரு புத்திசாலித்தனம். சக்திவேல், நீ நினைக்கிறது தப்புப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல. நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. சாப்பாடு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசீர்வாதமா? சுப்பு. ஜித்து. ஆமா சேகர், துரோகம் தான். எனக்கு வேற வழியே தெரியல. நீ காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவ. அது என்னால முடியாது. எனக்கு பணம் தேவை. நிச்சயமா கிடைக்காது. இப்ப இவ்வளவு யோக்கியமா பேசுற நீ அன்னைக்கு ஏன்டா ஒத்துக்கிட்ட? நீதானே சொல்லி கொடுத்த, மண்ணுக்காக போராடின தர்மனை காட்டிலும் பொண்ணுக்காக போராடின ராமனுக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தின்னு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். பொண்ணை கட்டிக்கிட்டு நீ ராமனா இரு. அவ சொத்தை எல்லாம் என்கிட்ட கொடு. நான் தர்மனா மாறிடுறேன். சக்தி, இவங்களுக்கு என் சொத்து தான் வேணும். எனக்கு நீங்க தான் வேணும். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சொத்தை இவங்களுக்கே கொடுத்துருவோம். ஆமாமா, அதேதான் நானும் சொல்றேன். காட்டுப்பாதையில வழிமறிச்சு
கத்திய காட்டுற திருடங்கிட்ட பொண்டாட்டி நகையை கழட்டி கொடுக்கிற புருஷங்காரன் நாளைக்கு அவன் மானம் திருடு போகாம காப்பாத்திடுவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படின்னா புரியல? எங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு காசு கிடைக்காது. ஓஹோ, நீங்க ஹனிமூன் போய் குழந்தைய பெத்துக்கிட்டு வரீங்க, அதுக்காக நான் பால் புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஜித்து விஷயம் தான். சக்திவேல், ஓ ஆசைய நீ சொல்லிட்ட, நடக்க போறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்கட்டும். சுப்பு, இவனை புடிச்சு தூண்ல கட்டு, இத அவ கழுத்துல கட்டு. சக்தி, அஞ்சுவை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. சக்திவேல், இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வேணாம் மாஸ்டர், வேணாம். பந்தயம் பணமா இருந்தா ஒத்துக்குவேன்.